இந்தியாவுடைய டிஃபென்ஸ் செக்டரில் இந்த வாரம் நடந்த முக்கியமான மற்றும் அதிரடியான விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்தியாவோட ப்ரீமியம் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியான NIA ஒரு அமெரிக்கன், 6 யுக்ரைனியன்ஸ் உள்ளிட்ட 7 ஃபாரின் நேஷனல்ஸை கைது செஞ்சுருக்காங்க. இந்தியாவில் சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதுக்காக இவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த 7 பேரை பற்றியும் ரஷ்யா நமக்கு டிப் ஆஃப் கொடுத்துருக்காங்க. இந்த டிப் ஆஃப் உடைய அடிப்படையில் தான் ஒரு த்ரில்லர் மூவியில் வர மாதிரி சினிமேட்டிக் ஸ்டைலில் இந்த அரெஸ்ட் நடந்திருக்கு. கொல்கட்டா ஏர்போர்ட்டில் ஒரு அமெரிக்கன் கைது செய்யப்பட்டார். லக்னோவில் 3 யுக்ரைனியன் சிட்டிசன்ஸும் டெல்லியில் 3 யுக்ரைனியன் சிட்டிசன்ஸும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. கைது செய்யப்பட்டிருக்க 7 பேர் மேலேயும் UAPA, அதாவது அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்டின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. கைது செய்யப்பட்ட இந்த 7 ஃபாரினர்ஸையும் NIA ஸ்பெஷல் கோர்ட்டில் மார்ச் 16 அன்னைக்கு ஆஜர்படுத்தினாங்க. இப்போ விசாரணைக்காக இவங்களை 11 நாள் கஸ்டடியில் எடுத்திருக்காங்க NIA. இந்த குரூப் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா பர்மிட் இல்லாமல் மிசோரம்க்கு போயிருக்காங்க. பெரும்பாலான வடகிழக்கு மாநிலங்களுக்கு போகணும்னா இந்தியர்கள் இன்னர் லைன் பெர்மிட் வாங்கணும். ஃபாரினர்ஸ் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா பெர்மிட் இல்லைனா ப்ரொடெக்டட் ஏரியா பெர்மிட் வாங்கணும். இந்த 7 பேரும் எந்த பெர்மிட்டும் வாங்காமல் வடகிழக்கு மாநிலமான மிசோரம்க்கு போயிருக்காங்க. மிசோரம்லேருந்து இல்லீகலாக பார்டரை கிராஸ் பண்ணி மியான்மருக்கு போயிருக்காங்க. மியான்மரில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற எத்னிக் ஆர்ம்ட் குரூப்ஸை சந்திச்சிருக்காங்க. மியான்மரோட இந்த எத்னிக் ஆர்ம்ட் குரூப்ஸுக்கு இந்தியாவுடைய வடகிழக்கு மாநிலங்களில் செயல்படுற இன்சர்ஜன்ஸ் கூட லிங்க் இருக்கிறதா நம்பப்படுது. இந்த 7 பேரும் மியான்மர் எத்னிக் ஆர்ம்ட் குரூப்ஸுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த குரூப்ஸுக்கு ஆயுதங்களை சப்ளை பண்ணவும் யூரோப்லேருந்து ட்ரோன்ஸை இறக்குமதி செஞ்சு கொடுக்கவும் திட்டமிட்டிருக்காங்க. மியான்மர் எத்னிக் ஆர்ம்ட் குரூப்ஸுக்கு மிலிட்ரி ட்ரைனிங் மட்டும் இல்லாமல் ட்ரோன் தொழில்நுட்பம், அதாவது ட்ரோன் வார்ஃபேர், ஆப்ரேஷன்ஸ், அசம்பிளி அண்ட் ஜாமிங் டெக்னாலஜியில் ட்ரைனிங் கொடுக்குற திட்டம் இவங்களுக்கு இருந்துச்சு. கைது செய்யப்பட்ட 7 பேரில் அந்த அமெரிக்கன் ரொம்பவே முக்கியமான ஆள். அந்த அமெரிக்கனுடைய பேர் மேத்யூ வேன் டைக். இவர் ஒரு மர்சனரி. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இவர் ஒரு கூலிப்படை. ஆனால் இந்த நபர் தன்னை ஒரு இன்டர்நேஷ்னல் செக்யூரிட்டி அனலிஸ்ட், காம்பேட் வெட்ரன், டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மேக்கர்னு அடையாளப்படுத்திப்பார். இவருக்கு US மிலிட்ரி கூடவும் CIA கூடவும் தொடர்பு இருக்கிறதா நம்பப்படுது. ஆனால் CIAவுக்கும் தனக்கும் தொடர்பு இல்லாத மாதிரி காமிச்சுப்பார் வேன் டைக். இவர் என்ன சொன்னாலும் அமெரிக்காவுக்காக ரகசிய வேலைகளை செய்கிற ஒரு நபராக தான் உலகம் இவரை பார்க்குது. 2011 லிபியாவில் அரசுக்கு எதிராக நடந்த போராட்டத்தில் பங்கெடுத்துக்கிட்டு தான் இவர் பாப்புலர் ஆனார். அதுக்கப்புறம் உலகம் ஃபுல்லும் நடந்த பல கலவரங்களில் இவர் பங்கெடுத்துக்கிட்டு இருக்காரு. 2022 யுக்ரைன் ஆர்ம் ஃபோர்ஸஸ் கூட சேர்ந்து ரஷ்யாவுக்கு எதிராக சண்டை போட்டிருக்காரு வேன் டைக். இந்த 7 பேர்கிட்டையும் NIA விசாரணையை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விசாரணையுடைய முடிவில் தான் இந்த குரூப் ஏன் வந்தாங்க, மியான்மருக்கு போக இந்தியாவை ஒரு டிரான்சிட் ரூட்டாக பயன்படுத்தினாங்களா, இந்தியாவால் தடை செய்யப்பட்ட குழுக்கள் கூட இவங்களுக்கு எதுவும் தொடர்பு இருக்கா அப்படிங்கிற விஷயமெல்லாம் தெரிய வரும். இந்த 7 பேரோட கைது விவகாரத்தில் அவங்களுடைய சிட்டிசன்ஸ் 6 பேரும் அப்பாவிகள்னும் ரஷ்யாவுடைய சதி வேலையால் தான் அவங்க கைது செய்யப்பட்டிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க யுக்ரைன். அமெரிக்காவும் அவங்களுடைய சிட்டிசனை காப்பாற்ற நேரடியாகவும் மறைமுகமாகவும் நிறைய வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மேத்யூ வேன் டைக் அப்படிங்கிற நபர் பல தடவை பல நாடுகளால் கைது செய்யப்பட்டிருக்காரு. ஆனால் ஒவ்வொரு தடவையும் அமெரிக்கா எப்படியாவது இவரை வெளியில் கொண்டு வந்துடுவாங்க. மேத்யூ வேன் டைக் அமெரிக்காவுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நாம் இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். இந்தியா AMCA அப்படிங்கிற பேரில் 5th ஜென்ரேஷன் போர் விமானங்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இப்போது அமெரிக்கா, சைனா மாதிரியான நாடுகள் எல்லாம் 6th ஜென்ரேஷன் போர் விமானத்தை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. 6th ஜென்ரேஷன் போர் விமானங்களை பற்றி இந்தியா என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இவ்வளவு நாளாக நமக்கு தெரியாமல் இருந்துச்சு. இந்த நிலைமையில் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இந்தியாவுடைய 6th ஜென்ரேஷன் ஃபைட்டர் பற்றின அவங்களுடைய பிளானை பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க. 6th ஜென்ரேஷன் போர் விமானத்துக்கான போட்டி ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சு. அமெரிக்கா போயிங் F-47 விமானத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. சைனாவும் 6th ஜென்ரேஷன் போர் விமானங்களை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. இவங்களை தவிர யூரோப்பை சேர்ந்த 2 குரூப் 6th ஜென்ரேஷன் ஃபைட்டர் விமானங்களை தயாரிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் படி இந்தியா இந்த 2 யூரோப்பியன் 6th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ப்ரோக்ராம்ஸில் ஏதோ ஒன்றில் தான் ஜாயின் பண்ண போகிறாங்க. இந்த 2 யூரோப்பியன் குரூப்புமே இந்தியாவை அவங்களுடைய ப்ரோக்ராமுக்கு இழுக்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இந்த 2 ப்ரோக்ராம்ஸையும் எவாலுவேட் பண்ணுவாங்க. இந்த எவாலுவேஷனில் நமக்கு எந்த ப்ரோக்ராம் ஒத்து வருதோ அந்த ப்ரோக்ராமில் தான் நாம் இணைவோம். GCAP, FCAS இந்த 2 ப்ரோக்ராம்ஸில் ஏதோ ஒன்றில் தான் நாம் சேர போகிறோம். GCAPயோட ஃபுல் ஃபார்ம் குளோபல் காம்பேட் ஏர் ப்ரோக்ராம். இதுக்கு முன்னாடி இந்த ப்ரோக்ராமுக்கு டெம்பஸ்ட்னு பேர் வச்சுருந்தாங்க. UK, இட்டாலி, ஜப்பான் ஆகிய நாடுகள் இந்த ப்ரோக்ராமில் இருக்காங்க. mid-2030s இந்த விமானம் தயாராகிடும்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படி இது ரெடி ஆயிடுச்சுன்னா உலகத்தோட முதல் ஆப்ரேஷனல் 6th ஜென்ரேஷன் போர் விமானம் அப்படிங்கிற பெருமை GCAPக்கு கிடைக்கும். FCASோட ஃபுல் ஃபார்ம் ஃபியூச்சர் காம்பேட் ஏர் சிஸ்டம். இந்த ப்ரோக்ராமில் ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, ஸ்பெயின் ஆகிய நாடுகள் இருக்காங்க. இந்த ப்ரோக்ராமுடைய டைம்லைனும் mid-2030s தான் இருந்துச்சு. ஆனால் சில பிரச்சனைகளின் காரணமாக இந்த ப்ரோக்ராமுடைய டைம்லைன் இப்போ தள்ளி போயிருக்கு. ஃப்ரான்ஸ் நம்மளுடைய முக்கியமான டிஃபென்ஸ் பார்ட்னர். அதனால் இந்தியாவை FCAS ப்ரோக்ராமுக்கு எடுக்க அவங்க முயற்சி பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. 6th ஜென்ரேஷன் போர் விமானங்களை நாமளே தனியாக தயாரிக்காமல் இது மாதிரியான குரூப்ஸில் ஜாயின் பண்ணால் நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும். குறிப்பாக நிறைய அட்வான்ஸ்டான டெக்னாலஜிஸை நம்மளால் வேகமாக கற்றுக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் 6th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ப்ரோக்ராம்ஸ் ரொம்பவே காஸ்ட்லி. அதனால தான் நாடுகள் எல்லாம் குரூப்பாக சேர்ந்து 6th ஜென்ரேஷன் போர் விமானங்களை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க.
ஸோ இது மாதிரியான ப்ரோக்ராம்ஸில் நம்ம சேர்றதன் மூலமாக நமக்கு செலவு குறையும். இன்னொரு பெரிய அட்வான்டேஜ், USA, சைனா மாதிரியான நாடுகளுக்கு இணையாக நம்மளுடைய விமானப்படையும் சுப்பீரியராக இருக்கும். பாகிஸ்தான் மனிதாபிமானமே இல்லாமல் பல செயல்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வராங்க. இதை விட மோசமாக ஒரு செயல் இருக்க முடியுமான்னு நம்ம நினைக்கும் போது அடுத்தடுத்து மோசமான பல செயல்களை செஞ்சு உலகத்தையே சர்ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுடைய அண்டை நாடான பாகிஸ்தான். இந்த நிலைமையில மனித குலத்துக்கே எதிரான ஒரு மிக மோசமான செயலை இப்போ பாகிஸ்தான் செஞ்சுருக்காங்க. ஆப்கானிஸ்தானுடைய தலைநகரமான காபூலில் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டல் மேலே ஏர்ஸ்ட்ரைக் செஞ்சுருக்காங்க பாகிஸ்தான். பாகிஸ்தானோட இந்த ஈவு இறக்கமற்ற செயலில் 400 அப்பாவி ஆப்கான் மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. 250 பேர் படுகாயமடைஞ்சு ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க. கொல்லப்பட்டவங்களுடைய எண்ணிக்கை இன்னும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. காபூலில் ஓமிட் அடிக்ஷன் ட்ரீட்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. இதில் 2000 பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். போதை பழக்கத்துக்கு அடிமையானவங்க அந்த பழக்கத்திலிருந்து வெளியில் வந்து ஒரு நல்ல எதிர்காலம் வேணும் அப்படிங்கிற ஆசையோட இந்த ஃபெசிலிட்டிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்த அப்பாவிகளை தான் பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் குண்டு வீசி கொண்டிருக்காங்க. ஈரான் அமெரிக்கா மோதல் நடந்துகிட்டு இருக்கிறதுனால ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் நடக்கிற மோதல் அவ்வளோவா வெளியில் தெரியாமல் இருக்குது. ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் கடந்த சில வாரங்களாகவே தொடர்ந்து மோதல்களில் ஈடுபட்டுக்கிட்டு வராங்க. ஆப்கானிஸ்தான் கிட்ட ஸ்ட்ராங்கான ஏர் டிஃபென்ஸோ ஏர்ஃபோர்ஸோ கிடையாது. அதனால பாகிஸ்தான் ஈஸியாக ஆப்கானிஸ்தானுடைய ஏர்ஸ்பேஸ்குள்ளே போய் ஏர் அட்டாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பாகிஸ்தான் செஞ்ச ஒரு ஏர் அட்டாக் தான் இது. பாகிஸ்தான் வழக்கம் போல் இந்த தாக்குதலை நடத்தினது அவங்க இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்கானிஸ்தானில் உள்ள பயங்கரவாத இலக்குகள் மேலேயும் இராணுவ இலக்குகள் மேலேயும் தான் நாங்கள் தாக்குதல் நடத்தினோம். ஹாஸ்பிட்டலை யார் தாக்கினானே எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க பாகிஸ்தான். ஆனால் தாக்குதல் நடத்தினது பாகிஸ்தான் தான் ஆப்கானிஸ்தான் உறுதியாக சொல்கிறாங்க. இந்தியா இந்த தாக்குதலுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. இதே மாதிரி ஹாஸ்பிட்டல் மேலே வேறு ஏதாவது ஒரு நாடு தாக்குதல் நடத்தியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமெரிக்கா உள்ளிட்ட வெஸ்டர்ன் நேஷன்ஸ் தாக்குதல் நடத்தின அந்த நாட்டு மேலே உலகத்தில் உள்ள எல்லா குற்றங்களையும் சுமத்தி இருப்பாங்க. ஆனால் இந்த தாக்குதல் நடத்தினது பாகிஸ்தான்ங்கிறதுனால குற்றம் சுமத்துறதை விடுங்க, கண்டனம் கூட தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க. அப்படியே கண்டனம் தெரிவித்தாலும் பட்டும் படாத மாதிரி மேலோட்டமாக கண்டனம் தெரிவிக்கிறாங்க. ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில எல்லை பிரச்சனைகள் மட்டும்தான் இருந்துச்சு. இந்த நிலைமையில் சமீப காலமாக ஆப்கானிஸ்தானில் பாகிஸ்தான் செய்கிற அட்ராசிட்டிஸ்னால ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானை பரம எதிரியாக பார்க்க அதிக வாய்ப்பு இருக்குது. ரம்ஜான் வரப்போகிறதுனால அடுத்த சில நாட்களுக்கு மோதல்களை ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருக்காங்க. இந்த தற்காலிக போர் நிறுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் செஞ்ச இந்த குற்றத்துக்கு என்ன பதிலடி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரிய வரும். இந்தியன் நேவியோட சீ டினையல் கேப்பபிலிட்டியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிற விதமாக கிட்டத்தட்ட 4000 கோடி ரூபாய்க்கு நேவல் மைன்ஸை வாங்க போகிறாங்க இந்தியா. நேவல் மைன்ஸ்னால் கடல் கன்னிவெடிகள். இப்போ நடந்துகிட்டு இருக்கிற போரில் ஈரான் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஹார்முஸ் ஸ்ட்ரெயிட்டை க்ளோஸ் பண்ண ஈரான் யூஸ் பண்ண ஆயுதங்களில் ஒரு முக்கியமான ஆயுதம் தான் இந்த நேவல் மைன்ஸ். நேவல் மைன்ஸ் அதாவது கடல் கன்னிவெடிகள், கடலில் பயன்படுத்தப்படுற ஒரு வகையான வெடிகுண்டு. இந்த நேவல் மைன்ஸ் கடலில் டிப்ளாய் பண்ணதுக்கு அப்புறம் அதை அப்படியே விட்டுருவாங்க. கப்பலோட இன்ஜின்ஸ்லேருந்து வர சவுண்ட் அல்லது கப்பலோடைய மெட்டல் ஃப்ரேம்னால கடலில் ஏற்படுற மேக்னெட்டிக் சேஞ்சஸ் அல்லது கப்பல் கடக்கும்போது தண்ணியோடைய ப்ரெஷரில் ஏற்படுற மாற்றங்களை வச்சு இது கப்பலை டிடெக்ட் பண்ணி கப்பல் கிட்ட வந்ததும் வெடிக்கும். நேவல் மைன்ஸுக்கு 2 முக்கியமான யூசஸ் இருக்குது. முதல் யூஸ் சீ டினையல், அதாவது நம்மளுடைய துறைமுகங்களுக்கு பக்கத்துலேயோ நம்மளுடைய கடற்கரையை ஒட்டியோ எதிரி கப்பல்கள் வராமல் தடுக்க நேவல் மைன்ஸை டிப்ளாய் பண்ணுவாங்க. இந்தியா உலகத்தோட முக்கியமான நேவல் பவராக இருந்தாலும் நாம் இந்த நேவல் மைன்ஸை அவ்வளோவா பயன்படுத்துறது இல்லை. 1971 போரில் மட்டும்தான் நேவல் மைன்ஸ் நம்மளால் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்தியா இப்போது பயன்படுத்துறது DRDOவோட நேவல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி லெபார்டரியால் தயாரிக்கப்படுற ப்ராசஸர் பேஸ்ட் கிரவுண்ட் மைன் Mark 1 அப்படிங்கிற மைன் தான். இந்த நிலைமையில் 2025 நேவல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி லெபார்டரி ஸ்மார்ட் மைனை தயாரித்தாங்க. அதோட பேர் மல்டி இன்ஃப்ளூயன்ஸ் கிரவுண்ட் மைன். இதை சுருக்கமாக MIGM அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெகுலர் நேவல் மைன்ஸ் மாதிரியே சவுண்ட், மேக்னெட்டிக் அண்ட் ப்ரெஷர் சேஞ்சஸை டிடெக்ட் பண்ணும். அது கூடவே கப்பல்கள்லேருந்து வெளிவர UEP, ELF மாதிரியான எலக்ட்ரிக்கல் சிக்னேச்சர்ஸையும் டிடெக்ட் பண்ணும். சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் 3 மீட்டர் நீளத்தில் உள்ள இந்த மைனுடைய வெயிட் 1 டன். இந்த 1 டனில் 600 கிலோ எக்ஸ்ப்ளோசிவ்ஸோட வெயிட் மட்டும். பொதுவாக ஒரு நேவல் மைன் கப்பல் அதுக்கு பக்கத்தில் வந்தாலே வெடிச்சிரும். ஃப்ரெண்ட்லி ஷிப் எது, எனிமி ஷிப் எதுன்னு பிரித்து பார்க்க தெரியாது. ஆனால் MIGM ஒரு ஸ்மார்ட் மைன். ஃப்ரெண்ட்லி ஷிப்பையும் எனிமி ஷிப்பையும் பிரித்து பார்க்குறதுக்கு இதை நாம் ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். ஸோ டிப்ளாய் செய்யப்பட்டதுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்லி ஷிப் பாஸ் ஆனால் இந்த மைன் ட்ரிகர் ஆகாது. ஆனால் எனிமி ஷிப் பாஸ் ஆனால் இது ட்ரிகர் ஆகும். 2026 இந்த மைன் சர்வீஸில் சேர அதிக வாய்ப்பு இருக்குது. பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் அவங்களுடைய அட்வான்ஸ்டான ஏர் லான்ச் பிரம்மோஸ் A சூப்பர்சோனிக் க்ரூஸ் மிசைல்ஸுடைய டெவலப்மெண்ட்டை இப்போ வேகப்படுத்தியிருக்காங்க. பிரம்மோஸுடைய அட்வான்ஸ்ட் வெர்ஷனான இந்த மிசைல்ஸுடைய ரேஞ்ச் 800 கிலோமீட்டர்ஸ். இதில் என்ன ஸ்பெஷல்னா அட்வான்ஸ்டான பிரம்மோஸ் A மிசைல்ஸ் பழைய பிரம்மோஸ் மிசைல்ஸ் மாதிரியே 2500 கிலோ எடையும் 6 மீட்டர் நீளத்தோடையும் இருக்கும். ஆனால் ரேஞ்ச் மட்டும் கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகமாக இருக்குது. இப்போ வந்திருக்கிற லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் படி இந்த மிசைலுடைய ஃபைனல் இன்டிகிரேஷனும் ஃப்ளைட் டெஸ்டிங்கும் இந்த வருஷத்துடைய இறுதிக்குள்ளே நடத்தப்படும். 2028-29 இந்த மிசைலை பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும்னு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் நினைக்கிறாங்க.
இந்த டைம்லைனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி தான் இப்போ வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அட்வான்ஸ் பிரம்மோஸ் மிசைலுடைய எக்ஸ்டர்னல் டைமென்ஷன்ஸில் எந்த மாற்றமும் இல்லாததுனால Su-30 MKI விமானங்களில் ஏற்கனவே இருக்கிற பிரம்மோஸ் மிசைல்ஸுக்கான இன்டர்னல் கேரேஜ் அண்ட் லான்ச் சிஸ்டம்ஸில் எந்த மாற்றமும் செய்யாமலே அட்வான்ஸ் பிரம்மோஸ் மிசைல்ஸை பொருத்திக்கலாம். இந்த மிசைலுடைய டிசைன் மற்றும் ஆரம்பகட்ட சோதனைகள் முடிஞ்சிருச்சு. இது மட்டும் இல்லாமல் இந்த மிசைலுடைய ஸ்டாட்டிக் இன்ஜின் டெஸ்ட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. இந்த டெஸ்ட் மூலமாக இந்த மிசைலால் 800 கிலோமீட்டர் தூரத்தை ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. மிசைலுடைய சைஸில் எந்த மாற்றமும் செய்யாமல் மிசைலுடைய ரேஞ்சை மட்டும் அதிகமாக்குறது ரொம்பவே கஷ்டம். ஆனால் அதை நம்மளுடைய இன்ஜினியர்ஸ் சாத்தியமாக்கியிருக்காங்க. உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட லிக்விட் ஃபியூவல் ராம்ஜெட் என்ஜின், மேம்படுத்தப்பட்ட ஏர் இன்டேக் சிஸ்டம்ஸ் மற்றும் ஏர்ஃப்ரேமில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற எடை குறைவான காம்போசிட் மெட்டீரியல்ஸ் மூலமாக நம்மளுடைய இன்ஜினியர்ஸ் இதை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷத்துடைய இறுதிக்குள்ளே Su-30 MKI விமானத்திலிருந்து இந்த மிசைலுடைய ட்ராப் டெஸ்ட்டையும் பூஸ்ட் பேஸ் டெஸ்ட்டையும் செய்ய திட்டமிட்டிருக்காங்க. இந்த டெஸ்ட்டெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 2027 இந்த மிசைலோட சூப்பர்சோனிக் ஃப்ளைட் ட்ரையல்ஸை செய்ய ஆரம்பிப்பாங்க. ஏற்கனவே இருக்கிற 290 கிலோமீட்டர் ரேஞ்ச் பிரம்மோஸ் மற்றும் 450 கிலோமீட்டர் ரேஞ்ச் பிரம்மோஸை பயன்படுத்தி நம்ம விமானங்களால் இந்திய வான்வெளியில் இருந்தபடியே எதிரி நாட்டில் இருக்கிற இலக்குகளை தாக்க முடியும். 2028-29 இந்த 800 கிலோமீட்டர் ரேஞ்ச் உள்ள பிரம்மோஸ் மிசைல்ஸ் சர்வீஸில் இணைஞ்சதுக்கு அப்புறம் எதிரியை தாக்க நம்ம விமானங்கள் பார்டருக்கு பக்கத்தில் கூட போக வேண்டாம். நம்மளுடைய போர் விமானங்களால் சென்ட்ரல் இந்தியாவில் இருந்தபடியே அண்டை நாடுகளில் உள்ள இலக்குகளை துல்லியமாக தாக்கி அழிக்க முடியும். மேற்காசியாவில் அதிகரிச்சுட்டு வர பதட்டத்தின் காரணமாக கல்ஃப் ஆஃப் ஓமனுக்கு பக்கத்தில் இந்தியா அவங்களுடைய ப்ரெசன்ஸை அதிகப்படுத்தியிருக்காங்க. எண்ணெய் போக்குவரத்துக்கு முக்கிய பாதையாக இருக்கிற ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸில் இப்போ பிரச்சனைகள் அதிகமாகி இருக்கிறதுனால இந்தியா இந்த நடவடிக்கையை எடுத்திருக்காங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸை கிராஸ் பண்ணி இந்திய துறைமுகங்களை நோக்கி வர கப்பல்களை நம்மளுடைய போர்க்கப்பல்கள் பத்திரமா எஸ்கார்ட் பண்ணி போர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வரும். ஷிவாலிக், நந்தா தேவி, ஜக்லடிக்கி ஆகிய கப்பல்களை இந்திய போர்க்கப்பல்கள் ஏற்கனவே சேஃபாக இந்தியாவுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கு. 2017 குறைஞ்சபட்சம் ஒரு போர்க்கப்பலையாவது கல்ஃப் ஆஃப் ஓமனுக்கு பக்கத்தில் இந்தியா நிறுத்தி வச்சுருக்காங்க. இப்போ நிலைமை சரியில்லாததுனால இன்னும் அதிக போர்க்கப்பல்களை அந்த பகுதியில் இந்தியா நிறுத்தி வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஈரான் அமெரிக்கா போர் ஆரம்பித்ததுக்கப்புறம் கல்ஃப் ஆஃப் ஓமனில் ஒரு கப்பலுக்கு பதிலாக 3 கப்பல்களை நிறுத்தி வச்சுருந்தாங்க இந்தியா. இந்த நிலைமையில தான் இந்த எண்ணிக்கையை இப்போ இந்தியா இன்னமும் அதிகமாக்கியிருக்காங்க. எக்ஸாக்டாக எத்தனை போர்க்கப்பல்கள் இப்போ கல்ஃப் ஆஃப் ஓமனுக்கு பக்கத்தில் நிற்கிது அப்படிங்கிறத இந்தியா ரகசியமாக வச்சுருக்காங்க. 2017 கல்ஃப் ஆஃப் ஓமன் உட்பட உலகம் ஃபுல்லும் இருக்கிற 6 முக்கியமான கடல் வழி பாதைகளில் இந்தியா அவங்களுடைய போர்க்கப்பல்களை நிறுத்தி வச்சுருக்காங்க. கல்ஃப் ஆஃப் ஓமன், கல்ஃப் ஆஃப் ஏடன், செஷல்ஸ், மால்தீவ்ஸ், அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட்ஸ், மியான்மர் பங்களாதேஷ் பார்டர்னு மொத்தம் 6 இடங்களில் இந்தியன் நேவியோட கான்ஸ்டன்ட் ப்ரெசன்ஸ் இருக்குது. இந்த பகுதி வழியாக போகிற இந்திய கப்பல்களை பாதுகாக்கிறது, கடல் கொள்ளையர்களை தடுத்து நிறுத்துறது, சர்ச் அண்ட் ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் மாதிரியான வேலைகளை இந்த போர்க்கப்பல்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.